கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு தயை செய்தல். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:27. பதவிகளும் அந்தஸ்துகளும் உயரும்போது பழைய வாழ்வை மறந்து போவோரும் பெற்ற நன்மைகளையெல்லாம் ஒரு கணத்தில் மறந்து போய் நன்மை செய்தோரையும் மறந்துவிடும் மனிதர்களும் வாழும் ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதோ தனக்கு உயிர் நண்பனாய் இருந்த யோனத்தான் நிமித்தமாக தான் தயை செய்வதற்கு யாராவது உண்டா என்று தானே தேடி தேடி உதவி செய்வதை பார்க்கிறோம். யோனத்தானின் மகனாகிய மேவிபோசேத்தை அவன் கண்டுபிடித்த போது அவனுக்கு ஏதோ ஒரு உதவி செய்வோம் என்ற மனநிலையில் தாவீது உதவ முன்வரவில்லை. அவனுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் சிந்தித்து செய்து தன்னோடு கூடவே நித்தமும் பந்தியிருக்கவும் செய்தார். மற்றவர்களுக்கு தயை செய்வதினாலும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நன்மை செய்வதினாலும் தேவனுடைய அன்பினை மற்றவர்களுக்கு காட்டலாம். தாவீதின் பதவிகளும் ராஜ்ய மேன்மைகளும் அவன் விரும்பியோருக்கு தயை செய்வதற்கு தடையாக இருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தாவீது தனது உயர் நிலையை உபயோகித்து பல நன்மைகளை செய்ய முன்வந்ததை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் நமது வாழ்விலும் அந்தஸ்துகளோ வேறு எந்த ஒரு காரியமோ மற்றவர்களுக்கும் உதவுவதற்கும் அவர்களுக்கு தயை செய்வதற்கும் தடையாக இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமாக நாம் நன்மை செய்ய முன்வர வேண்டும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டோரை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது உண்மை என்றால் எப்படி நன்மை செய்யாமல் இருக்க முடியும்? நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்வோம். நன்மை செய்து தயை காட்டுவதினால் நம்மில் இருக்கும் தேவ அன்பை பிறருக்கு புரிய வைப்போம். தேவனின் கைகளிலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் அதை மற்றவர்களுக்கு காட்டுவது நமது தலைமேல் விழுந்த கடமை அல்லவா? பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். 1 பேதுரு 3:11. ஜெபம் செய்வோமா? நன்மையின் ஊற்றாகி அன்பின் ஆண்டவரே, உம்மிடம் இருந்து நன்மைகளை பெற்ற நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்து உமது அன்பை அவர்களுக்கு காட்ட அருள் செய்யும். ஆமேன்.